friends, welcome to Nathila's Treasure House of Art. Hi friends, இன்னைக்கு நம்ம மிரர் ஒர்க்ல ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் பார்க்க போறோம். போன வீடியோல நான் சொன்னேன்ல மல்டி கலர் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டார் ஷேப் போடலாம் அப்படின்ட்டு அந்த மெத்தட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே போன வீடியோல ஸ்டார் ஷேப் எப்படி போடணும்னு பார்த்தோம். இப்போ நம்ம திருப்பி ஒருக்காது எப்படி அதை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு டிசைன் பண்ணலாங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். மல்டி கலர் த்ரெட் யூஸ் பண்ணி பாருங்க, இதுனா சில்க் த்ரெட்ல தான் மல்டி கலர் த்ரெட் என்கிட்ட இருக்கு. சில்க் த்ரெட்ல மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. அதனால நான் வந்து சில்க் த்ரெட் இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நான் 8 ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஏன்னா சில்க் த்ரெட் வந்து ரொம்ப பொடிசாக இருக்கும். அதனால 8 ஸ்ட்ராண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டிச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்டில் நம்ம இப்படி பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம்ல, அந்த பாயிண்ட்ஸுக்கு இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ல இப்படி குத்திட்டு அடுத்து இந்த பாயிண்ட், அடுத்து இந்த பாயிண்ட், அடுத்து இந்த பாயிண்ட், அடுத்து இந்த பாயிண்ட். சில்க் த்ரெட்ல எம்ப்ராய்டரி போடுறது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், நல்லா ஷைனியா நல்லா இருக்கும். ஆனால் த்ரெட்டு தான் நம்ம கொஞ்சம் பார்த்து இப்படி ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ரொம்ப சில்கியா இருக்குமா, அப்போ நம்ம கொஞ்சம் இப்படி பார்த்து ஹேண்டில் பண்ணணும். பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் ரோலாம் போட்டது வந்து ஒரு ரெட் கலர் வந்து, இப்போ பாருங்க மேலே அடுத்த லேயர் வந்து எல்லோ கலர்ல வந்துருக்கு. இப்போ இதோட இந்த ஸ்டார் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். ஏன் நம்ம சுற்றி என்ன பண்ண போறோம்னா ஃப்ரெஞ்ச் நாட் போட போறோம். ஃப்ரெஞ்ச் நாட் ஏற்கனவே நான் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சில் வீடியோஸில் போட்டிருக்கேன். நான் வந்து அந்த லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்க. பாருங்க, ஃப்ரெஞ்ச் நாட் வந்து 2 மெத்தட் உண்டு, இது ஒரு மெத்தட். ஃப்ரெஞ்ச் நாட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்க. சில்க் த்ரெட்ல பண்ணது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரொம்ப சில்கியாக இருக்குமா, கொஞ்சம் தெத்துலாம் விழும். அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணணும், அவ்வளோதான். அந்த எம்ப்ராய்டரி வந்து நல்லா ஷைனியாக அழகாக இருக்கும் பார்க்க. இந்த மாதிரி இப்படி போட்டு முடிச்சிருச்சு. இப்படி போட்டு முடிச்சிட்டோமா, இனி இந்த சென்டர்ல ஒரு கேப் இருக்கு பார்த்தீங்களா, அதில் நம்ம ஸ்டோன்ஸ் வைக்கலாம். இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ, ஃபெவிக்ரில்ல உள்ள ஃபேப்ரிக் க்ளூ தான் இது. அதை வச்சு ஸ்டிக் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டோன் எல்லாம் ஒட்டிட்டோம் பாருங்க. இப்போ இந்த டிசைன் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் மல்டி த்ரெட் யூஸ் பண்ணியோ அல்லது ஒரு சிங்கிள் த்ரெட் யூஸ் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி டிசைன் போட்டு பாருங்க. ரொம்ப சிம்பிளான டிசைன்,
ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைன். நான் உங்களுக்கு இப்போ மல்டி த்ரெட் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். மல்டி கலர் த்ரெட் நான் பாருங்கள், இதுதான் மல்டி கலர் த்ரெட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் கலர் கலராக. இதில் வந்து 4 கலர்ஸ் இருக்குது. இதுலலாம் 4 கலர்ஸ். இது வந்து டார்க் ஷேட்ஸ், இது வந்து லைட் ஷேட்ஸ். இதில் வந்து இது டபுள் கலர், 2 கலர் தான் இருக்குது. ஒன்று வந்து டார்க் க்ரீன், அப்புறமா ஒன்று வந்து எல்லோ கலர். 2 கலர் இதில் இருக்குது. பாக்கி எல்லாத்துலேயும் 4 கலர். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒயிட் கூட கலந்து உண்டு. ஒயிட் க்ரீன், அப்புறமா எல்லோ ஒயிட், ஆரஞ்சு ஒயிட், ரெட் ஒயிட், அந்த மாதிரி ஒயிட் கலந்ததும் உண்டு. ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் அதே மாதிரி தான் ஒயிட் கலந்தது உண்டு. அப்புறமா இப்போ வைலட் கலர்னு எடுத்துடுங்களா, எல்லா ஷேட்ஸ் ஆஃப் வைலட், டார்க் டு லைட்டர், அந்த மாதிரி எல்லா ஷேட்ஸ் ஆஃப் வைலட் அதில் அப்படி தான் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் உண்டு. இப்போ என்கிட்ட இந்த மிஷின் எம்ப்ராய்டரி த்ரெட் தான் இருக்குது. இது நீங்கள் வந்து இப்படி மல்டி கலர் த்ரெட்ஸில் இப்படி மிஷின் எம்ப்ராய்டரி த்ரெட், இப்படி சில்க் த்ரெட் நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பர்பஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு மிஷின் எம்ப்ராய்டரி தெரிஞ்சால் அது பண்ணலாம் இதை வச்சு. அப்புறமா ஆரி ஒர்க் பண்ணலாம். அப்புறமா நம்ம சில்க் த்ரெட் ஜுவல்லாம் இருக்குல்ல அது பண்ணலாம். அப்புறமா ஹேண்ட் எம்ப்ராய்டரியும் பண்ணலாம். நார்மலாக ஹேண்ட் எம்ப்ராய்டரி, மிரர் ஒர்க் என்ன வேணாலும் இந்த த்ரெட் வச்சு பண்ணலாம். ஸோ நல்லா இருக்கும். இந்த த்ரெட் நல்லாயிருக்கும், நிறைய நாள் ஓடவும் செய்யும். ஸோ இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும்ல, ரொம்ப சில்கியாக நல்லா தின்னாக இருக்கனால நம்ம வந்து இதில் வந்து ஒரு 8 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கலாம். நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்க இடத்துல இங்கே வந்து நம்ம 8 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுதான் மல்டி கலர் த்ரெட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.